கமருதுன்னு அரோரான்றவன். அதுல இவங்க ஆரம்பத்துல இருந்தே வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அண்ட் துஷார் போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஹோல்டு. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன கருமண்டாயுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எங்க பிக் பாஸ் உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கல, ஷோ வந்து ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா போன ஒண்ணுமே இல்லை அப்படிங்கும் போது எதையாவது காட்டி ஓட்டுன்னு நினைக்கிறீங்க, லவ் கண்டென்ட்லாம் காட்டி ஓட்டுன்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் ஓகே தான். அதுக்குன்னு லவ் கண்டென்ட் காட்டுறேன்னு சொல்லிட்டு கண்ட்ராவி கண்டென்ட்லாம் காமிச்சிட்டு இருக்கீங்க. லவ் கண்டென்ட்னா ஏதோ ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க, அது வந்து மாதிரி நல்லா நீட்டாக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் சரி ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஒருத்தனுக்கு வந்தால் இந்த பிக் பாஸ் ஆரம்பிச்சிருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு 2 பேர் அடிச்சுக்கிறது 3 பேர் அடிச்சுன்னு சொல்லிட்டு அதுவும் கமருதீன் என்ன அவ்வளோ பெரிய ஆளாக என்னன்னு தெரில. கமருதீனுக்கு எப்போ பார்த்தாலும் அடிச்சிட்டு சாவறாங்க, அதுவும் பார்வதி விடவே மாட்டுறாங்க. கேட்டால் எங்களுக்கு வந்து ஒன்றும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப் தான், நம்ம வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா உட்காந்து அடிச்சிட்டு சாவறாங்க. என்னங்கடா இது? பார்வதிக்கு அப்படி என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அரோரா வந்து துஷார் உள்ளே இருக்கிற வரைக்கும் துஷார் வந்து லவர்னு சொல்லிட்டு இருந்தாங்க, கமருதீனா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இப்போ துஷார் வெளியே போனோடனே அந்த இடம் வேக்கண்ட் ஆச்சு இல்லையா? ஸோ அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக கமருதீன் ரீப்ளேஸ் பண்ண பார்க்குறாங்க. ஸோ கமருதீன் வந்து அவங்க இழுத்து ஒரு மாதிரி பண்ண பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்வதி ஃபீல் பண்ணுறான். இதுவே கேட்கறது கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது. இதோட நிறுத்தாமல் அவங்க கொஞ்சம் டீல் வேறு பேசியிருப்பாங்க போல இருக்குது. அரோராவும் பார்வதியும் அரோரா வந்து கேட்டிருப்பாங்க போல இருக்குது, உனக்கு வந்து திவாகர் முக்கியமா இல்லை கமருதீன் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கமருதீன் வந்து நீ லவர், ஸோ அவனுக்கு கூட வச்சுன்னு நினைக்கிறேன். திவாகர் வந்து உனக்கு அடிமை, அவன் வந்து எதை சொன்னால் ஓகே ஓகேன்னு சொல்ல. ஸோ உனக்கு 2 பேர் யார் தேவை அப்படின்னு சொல்லிட்டு டீல் பேசியிருப்பாங்க போல இருக்கு. என்னடா இதெல்லாம்? உடனே கமருதீனை வந்து இது பண்ணி அவங்க சைடு வந்து வச்சுக்கிறாங்க. திவாகர் முக்கியமா கமருதீன் முக்கியமான்னு பார்வதி அரோரா எல்லாம் ஒரு அலகேஷன் வைக்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, துஷார் உள்ளே இருக்கிற வரைக்கும் துஷார் வந்து உனக்கு லவர், அவன் தான் எனக்கு லவர், ஸோ நான் அவனும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி செட் பண்ணி வச்சிருந்தா நீ அவனை பட்டா மாதிரி சொந்தம் கொண்டாடிட்டு இருந்த. அப்போ என்ன சொன்ன நீ வந்து கமருதீன் வந்து என் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இப்போ மட்டும் என்ன போச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் துஷார் வெளியே போகும்போது சொல்லிட்டே போயிட்டாரு, நான் வந்து 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான். பட் எப்படி அதை லவ்வாக வெளியே போய் ப்ரோட்டே ஆகுது அப்படின்னு எனக்கு தெரியல, நீங்கள் எப்படி நினச்சிங்க தெரியல அப்படிங்கிற மாதிரி துஷார் சொல்லிட்டு போயிட்டாரு. பட் ஃப்ரெண்ட்ஸ் மேலே நடந்துக்கல, இங்கே பண்ண வேலை ஏகப்பட்ட வேலை நமக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் அவர் அப்படி தான் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நீ ஆல்ரெடி பட்டாவை துஷார் கிட்ட போட்டிருக்க, இங்கே கமருதீன் உன் ஃப்ரெண்டுன்னு நீ சொல்ற. இப்போதான் உண்மையாகவே பார்வதிக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதே சொல்ல வராங்க. பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, அரோராவை பொறுத்த வரைக்கும் நீ வந்து இத்தனை நாளாக வந்து கமருதீன் அவன் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லிட்டு இருந்தா. ஸோ ஃப்ரெண்டு அப்படிங்கும்போது அவன் ஏன் கூட பேசல, உனக்கு என்ன பிரச்சனை? பார்வதி கூட வந்து கமருதீன் பேசும்போது அரோராவுக்கு எங்கே வலிக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதுதான் அடிச்சுக்கிறது. இது வந்து ஒரு பொசசிவ்னஸ் ஆமா, இது ஒரு லவ் கண்டென்ட் ஆமா, இதை பார்த்து நாங்கள் என்ஜாய் பண்ணுவோமாமா. என்ன கருமண்டா இது? இப்போ கமருதீன் பாரு கிட்ட பேசினா உனக்கு ஏன் வலிக்குது? அப்படி நீ வாட் ஆர் யூ ட்ரைங் டு டு? இந்த வீட்டில் இதை தவிர சுவாரஸ்யமாக காட்டுறதுக்கு வேற எதுவுமே இல்லவே இல்லையா? வேற யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையா? எந்த ஒரு கண்டென்ட்டுமே இல்லையா? அதில் சுவாரஸ்யமாக எந்த ஒரு விஷயமே இல்லையா அப்படிங்கிறது தெரியவே தெரியல. இதெல்லாம் ஒரு பிரச்சனை, இதெல்லாம் ஒரு கண்டென்ட்னு சொல்லிட்டு நமக்கு ப்ரமோலேயே போட்டு காட்டுற அளவுக்கு தான் பிக் பாஸோட நிலைமை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்காங்களேன். ஸோ எந்த அளவுக்கு இந்த வந்து ஷோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது. ரைட்டு, எதுவுமே கிடைக்கல, எதையாவது வச்சு ஓட்டுருன்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க போல இருக்கு. என்னனாலும் பண்ணுவானுங்க. பயங்கர கிரிமினல் அந்த பொண்ணு, நல்லா கைக்குள்ள போட்டு வச்சுக்குது.